பொலிவுடனும் உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது? இது மக்களுக்கு ஏற்ற பயிற்சி, கண்டிப்பாக செய்யக்கூடிய பயிற்சி, நலன் தரும் பயிற்சி, மக்களை ஒரு டாக்டர்களாக மாற்றக்கூடிய பயிற்சி, நோய் நீங்கவும் நோய் வராமல் தடுப்பதற்குமான பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இதில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள், பயின்று பலன் பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 2 எனது சீடர்கள் இங்கே பெண்கள் பிரிவில் அவர்கள் ஆசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் கோமதி, அவர் ஒரு இன்ஜினியர், எம்பில் படித்து கொண்டிருக்கிறார் பிடெக்கில். இவர் ஒரு கிராஜுவேட் மாணவி. அவரும் பெண்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணமாகாதவர்கள் தங்கள் உடம்பை எவ்வளவு ஸ்லிம்மாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் ஒரு அற்புதமான கம்பைன்ட் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பச்சிமோத்தாசனத்தில் தனுராசனம். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே திரும்புங்கள். அற்புதமாக பாருங்கள். பச்சிமோத்தாசனத்தில் தனுராசனம் பாருங்கள். இதுவரை யாரும் செய்யாத ஆசனம். எத்தனையோ போட்டிகள் வந்திருக்கின்றது. அதுக்கு இந்த கம்பைன்ட் ஆசனத்துக்கு தனியாக போட்டி நடத்தி கூட பரிசுகள் கொடுக்கிறார்கள். அதில் கூட இந்த ஆசனத்தை யாரும் செய்யவில்லை. இவர்கள் இங்கே ஆசன ஆசிரியர்களாக இருந்து கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான கம்பைன்ட் ஆசனங்களை, புது புது ஆசனங்களை அங்கே வருகின்ற பெண்களுக்கும் மாணவமணிகளுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் விரும்பி பழகி கொண்டிருக்கிறார்கள். அதோடு அதனுடைய பலனும் அதிகம். பச்சிமோத்தாசனத்தில் ஏற்கனவே அது பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. தனுராசனமும் ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அப்படியே அதை கலையுங்கள். நீ பச்சிமோத்தாசனம் போடு. நீ வாமா, நீ பச்சிமோத்தா, நீ அங்கே தலைவை. கால்மடைக்கு நீ தனுராசனம் படி. நல்ல உயர்த்தணும் காலை. நன்றாக காலை இறுக்கி பிடிக்க வேண்டும், மேலே தூக்க வேண்டும். அதில் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பச்சிமோத்தாசனத்தில் தனுராசனம் அற்புதமான ஆசனம்.
ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்கக்கூடிய ஆசனம், முதுகெலும்பை வளைக்கக்கூடிய ஆசனம். சக்கராசனம் முதுகெலும்பை பின் வளைக்கிறது, பச்சுமுத்தாசனம் முதுகெலும்பை முன் வளைக்கிறது. அதோடு வயிறு உள்ளே இழுக்கப்படுகின்ற காரணத்தினால் ஜீரணக்கருவிகள் அத்தனையும் சரியாக இயங்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் பச்சுமுத்தாசனம். கம்பைன்ட் ஆசனத்தில் எத்தனை பலன்கள் கிடைக்கிறது பாருங்கள். வேடிக்கையாக செய்யக்கூடிய ஆசனங்கள் நல்ல பலன்களை நமக்கு தருகின்றது. அப்படிங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். யோகாசன ஆசிரியர்கள், மாணவர்கள் அவைகள் எல்லோரும் அற்புதமான ஆசனங்களை, இதுபோன்ற கம்பைன்ட் ஆசனங்களை செய்ய வேண்டும், பழக வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர்கள் வேடிக்கையாக செய்யக்கூடிய ஆசனங்கள் அவர்களுக்கு நல்ல பல பலன்களை தந்து விடுகிறது. இவர்கள் செய்வதை பார்த்து மற்றவர்கள், ஆசனமே செய்யாதவர்கள் கூட இந்த கம்பைன்ட் ஆசனத்தை செய்தவுடன் நாமும் அதில் கலந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை மாணவர்களிடையே, மக்களிடையே ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். புதிய புதிய ஆசனங்களை புதிய முறையிலே கம்பைன்ட் ஆசனங்களை ஆசிரியர்கள் கண்டுபிடித்து மாணவர்களுக்கு கற்பித்தால் அவர்கள் தானாகவே பல்வேறுபட்ட கம்பைன்ட் ஆசனங்களை செய்ய துணிந்து விடுவார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் பக்கத்து வீட்டு குழந்தைகள் சேர்த்தாவது, அதை நம் வீட்டில் இருக்கிறவர்களை சேர்த்தாவது, அது பள்ளிக்கூடம் சென்றால் பள்ளிக்கூடத்தில் உள்ள சக மாணவர்களுடைய சேர்ந்து இந்த கம்பைன்ட் ஆசனத்தை நீங்கள் காலையிலும் மாலையிலும் பழகி பலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இது போன்ற கம்பைன்ட் ஆசனங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் தரும் என்று கூறி, இந்த அற்புதமான ஆசனங்களை பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.